எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ட்ரேடிங். ட்ரேடிங்கில் வந்து பார்த்துருக்கீங்களா, நிறைய பேர் வந்து அவங்க காசை வந்து லூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லூஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்க ஏன் லூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி இன்றைக்கி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஹிஸ்டாரிக்கலாக வந்து ஒரு டேட்டா இருக்குது. அந்த டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா 95% பீப்புள் வந்து ட்ரேடிங்கில் காசை வந்து லூஸ் பண்ணுறாங்க. ஒரு 3% பீப்புள் வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் இருக்காங்க. ஒரு 2% பீப்புள் வந்து நிறைய காசை வந்து சம்பாதிக்கிறாங்க. இது ஹிஸ்டாரிக்கலாக, அதாவது ட்ரேடிங் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயம். இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, பீப்புளோட எமோஷன்ஸ், பீப்புளோட அப்ரோச் எல்லாமே வந்து சேம். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பீப்புள் வந்து மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுற விதம் இருக்குல்ல, அது வந்து எப்போவுமே மாறவே இல்லை. அதனால தான் ட்ரேடிங்கை வந்து ஒரு எமோஷ்னல் கேம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நான் ஒரு 3 ரீசன் வந்து மெயினாக அதுக்கு வந்து நினைக்கிறேன். அந்த ரீசனை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, ட்ரேடிங் வந்து மற்ற பிஸ்னஸ் மாதிரி கிடையாது. மற்ற பிஸ்னஸ்லலாம் நீங்கள் நிறைய எஃபெக்ட் போடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காசே வர ஆரம்பிக்கும். ஆனால் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எஃபெக்டே போடாமல் நீங்கள் வந்து காசு சம்பாதிக்கலாம். இது வந்து ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே. அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு, ட்ரேடிங்கில் உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா கூட ஒரு 50% வந்து உங்களுக்கு சான்ஸ் இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மெத்தடை 10 டைம் ரிப்பீட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 தடவையாவது நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. இது வந்து ட்ரேடிங்கை பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக்குது. ஆனால் உண்மையிலே அது வந்து அப்படி பண்ணுறது கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஏதோ ஒரு மெத்தடை ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறீங்க. திடீர்னு வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டே வந்துகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓகே இப்படி தான் ட்ரேடிங் போல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது 50% உங்களுக்கு ப்ராபபிலிட்டி கேம். ஃபஸ்ட்டு 50% நீங்கள் கம்மி அமௌண்ட்டில் ப்ராஃபிட்டில் வந்துடுறீங்க. அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணப்போ மேபி நீங்கள் வந்து அந்த லாஸ் சைடுக்கு போகும்போது நீங்கள் போட்ட பணம் மொத்தமாகவே போயிடுது. அதுக்கப்புறமா உடனே வந்து மார்க்கெட்டே சரி கிடையாது, மார்க்கெட் வந்து கேம்பிளிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் வந்து போயிடுவாங்க. ஸோ 50%ன்றது ஜென்ரலாகவே உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும்ன்றனால அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அது அப்படி கிடையாது. அதுதான் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஏமாறதுக்கு உங்களுக்கு மார்க்கெட் வைக்கிற ட்ராப். செகண்ட் என்ன அப்படின்னா நாலேஜ். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஜாபுக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட பேசிக் சேலரி எவ்வளோ இருக்கும், ஒரு 20-25,000 இருக்குது அப்படின்றது நம்ம எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். அந்த 25,000 சம்பாதிக்கிறதுக்கு அவர் வந்து எவ்வளோ வருஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார்னா, ஒரு 14 வருஷம் எஜுகேஷனில் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். ஒரு 3 வருஷம் வந்து காலேஜு, ஒரு 12 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலும் ஹையர் செகண்டரியும் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் டைமு, மணி, எஃபெக்ட் எல்லாமே போட்டு மாதம் ஒரு 20,000 தான் அவர் வந்து வேலை கிடைக்குது. ட்ரேடிங்கில் எல்லாருமே என்ன நினச்சிட்டு உள்ளே வரும், நம்ம கோடீஸ்வரன் ஆகிடணும், நமக்கு வந்து நிறைய பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு தான் எல்லாருமே உள்ளே வராங்க. அப்போது இது ஒரு அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பெரிய நாலேஜ் வந்து உங்களுக்கு உண்மையாகவே தேவைப்படும். இது யாருமே யோசிக்கிறதே கிடையாது. யாருமே வந்து ப்ராப்பராக வந்து ஒரு ட்ரேடிங் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போயிட்டு கற்றுக்கிறது கிடையாது. இப்போ NSE BSE எடுத்துக்கோங்களேன், அங்கேயே நிறைய டெக்னிக்கல் அனலிஸ்ட், அதுக்கப்புறமா நிறைய கோச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா NSE BSE, அதாவது நீங்கள் மற்ற கோச்சஸை வந்து நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. NSE BSE சைட்ஸில் போனாலே உங்களுக்கு சர்டிஃபைடு பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி ஆன்லைன் கோர்ஸஸும் நிறைய NSE BSEலேயே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கோர்ஸஸாவது எடுத்து நீங்கள் படித்து ஓரளவுக்கு புரிஞ்சு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு யாருமே நினைக்கிறதே கிடையாது. என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான், என்னோடய தெரிஞ்சவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, என்னோடய ப்ரோக்கர் வந்து எனக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு இறங்கிடுறாங்க, டக்குன்னு பண்ணுறாங்க. ப்ராப்பர் நாலேஜே இல்லாமல் ட்ரேடிங் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பெரிய மிஸ்டேக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மூணாவது பெரிய ரீசன் வந்து இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு. இப்போ யூடியூப்பில் வந்து பாருங்கள், ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து ட்ரேடிங்கை பற்றி இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டூ மச் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கீங்க, இல்லை ஒரு ட்ரேடர் பிகினர்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எல்லாரோட வீடியோஸ் பார்ப்பீங்க. ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க, இன்னொருத்தர் இன்னொன்று சொல்லுவாங்க. இதில் கொடுமை என்ன அப்படின்னா, ட்ரேட் பண்ணாத நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஐ மீன் இந்த மொபைல் அன்பாக்ஸ் பண்ணுறவங்க, அதுக்கப்புறமா வந்து இந்த டெய்லி நியூஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிற யூடியூபர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு வந்து நீட் ஆஃப் த அவர் என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி எந்த வீடியோ வேணால் அவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரியான வீடியோஸ் பண்ணுறவங்க அவங்களும் ட்ரேடிங்கை பற்றி பேசுவாங்க. நீங்கள் அதையும் நீங்கள் வந்து வாங்கிக்குவீங்க. இந்த எல்லாருமே வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. சம்டைம்ஸ் வந்து ஓகே இது ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ஏதோ ஒன்றுக்கு போயிடுவீங்க. ஏன்னா என்ன சொல்கிறது, வெள்ளையாக இருக்கிறோம் போய் சொல்ல மாட்டா சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நான் என்ன சொல்லலை, அந்த மாதிரி ஒரு யூடியூபரை நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீங்க. ட்ரேடிங் வந்து அந்த மாதிரியான பிஸ்னஸே கிடையாது.
ட்ரேடிங்கை வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு எம்பிஏ எம்சிஏ நீங்கள் படிப்பீங்கள்ல, அதுவும் வந்து டாப் ஐஐடி ஐஏஎம் காலேஜில் அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் போட்டால் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் மணியே பார்க்க முடியும். நான் சும்மா வந்து வாயில் வந்தது சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அதுதான் உண்மை. நீங்கள் உண்மையிலேயே வந்து யூடியூப்பில் இருக்கிற சில பீப்புளை ஃபாலோ பண்ணி நீங்கள் கன்சிஸ்டண்டாக மணி சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ அண்ட் யூ கேன் கண்டினியூ த சேம். யார் வந்து நிறைய பணம் லூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்களோ அவங்க வந்து இந்த விஷயத்தை வந்து சீரியஸாக கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்றது தான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். முதல்ல ட்ரேடிங் வந்து பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் வந்து ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இமேஜினரி வேர்ல்டை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதனால் வந்து நிறைய பேர் வந்து ட்ராப் ஆவீங்க. ஸோ உண்மையிலே ட்ரேடிங் வந்து அப்படி கிடையாது. செகண்டு வந்து ப்ராப்பராக போய்ட்டு கற்றுக்கோங்க. ப்ராப்பராக நீங்கள் எங்கே வேணால் போய் கற்றுக்கோங்க. யார் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அவங்கக்கிட்ட போயிட்டு ஃபுல்லாக கற்றுக்கோங்க. பிஎஸ்சி என்எஸ்சியில் இருக்கிற நிறைய கோர்ஸ் இருக்குது, அது போய் பண்ணுங்கள். நான் பர்சனலாக சில பேரை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அந்த பீப்புளை பற்றி மேபி இந்த ஃப்யூச்சரில் வீடியோ போட்டிங்கன்னா நீங்கள் அவங்களையும் ட்ரை பண்ணுங்கள். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப்பில் இருக்கிற எல்லா மென்டாருமே இருப்பாங்கள்ல, நிறைய வீடியோஸ் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லாருமே ட்ரேடிங்கை பற்றி பேசுவாங்க. அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். சப்போஸ் அந்த லிஸ்ட்டில் என் பேர் இருந்தாலும் நீங்கள் என்ன அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா கற்றுட்டு தான் இருக்கேன். அதனால் ஸோ நான் சொல்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்குமா இல்லை உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு எனக்கு தெரியல. சரி, ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் வந்து வேணும். ஸோ அது எங்கே உங்களுக்கு கிடைக்குதோ அங்கே நீங்கள் போங்க, மற்ற எல்லாமே இக்னோர் பண்ணுங்கள். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 3 இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரியலாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.